அதாவது பெரியார் 49 கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கல்யாணம் பண்ணது தான் மெயின் காரணம். அண்ணா பல தடவை சொல்லியிருக்காரு, தன் மகள் வயசில் இருக்கிறவங்களையே கல்யாணம் பண்ணுறது எங்களை ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லியிருக்காரு. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. உலகத்திலே ஒரு கட்சி அவரோட அந்த தலைவரோட அந்த கட்சியோட தலைவர் செஞ்ச கல்யாணத்தினால உருவான கட்சின்னா திமுக தான். அது அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரியார் சொல்லியிருக்காரு, நான் உடம்பு சுகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணல, இந்த வயசில் வயோதிகத்துக்கு எனக்கு கூடமாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவர் சொல்ல. அப்படிப்பட்டவருக்கு மருத்துவ செவிலியரை வச்சுக்கலாமே, அதுக்கே மனைவி தான் தேவையான்னு இவர் சொல்ல. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு காது கூசம், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களே தான் அதே இவருக்கு கருணாநிதி அவர்கள் தான் பக்த வயசில் இருக்கும்போது இந்த கிழவனை ஏன் இன்னும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், நீங்கள் அடிக்கடி பெரியார்ன்றீங்களா, அதுக்காக வெயிட் பண்ணேன், நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுறேன்னு அரெஸ்ட் பண்ணார். பெரியாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், அரெஸ்ட் பண்ணி தான் விட்டாங்க அப்போவே. அப்போ சொல்கிறாரு பக்த வச்சலம், நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் எனக்கு என்ன தயக்கம் அப்படின்றார். அப்போ